ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம என்ன படிக்க போறோம் அப்படின்னா, போக போக அது உனக்கு பழகிரும். ஓகே. நாளடைவுல நீயே புரிஞ்சுக்குவ. இந்த மாரி வார்த்தைகள நம்ம தமிழ்ல யூஸ் பண்றது அதிகம். அதற்கான ஆங்கில வார்த்தை என்ன? அது என்னென்ன சென்டென்சஸ் கூட வரும்? என்னென்ன டென்சஸ் கூட வரும்? எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்? அப்படிங்கிறத தெளிவா பார்க்க போறோம். ஓகே. ஸோ ஃப்ரம் த பிகினிங் டில் த எண்ட் டோன்ட் ஸ்கிப் அ செகண்ட் ஆஃப் அ வீடியோ. ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதான் நான் சொல்கிறேன் சரிங்களா. அப்போ தான் ஒரு முழு தகவல் உங்களை வந்து சேரும் சரிங்களா. அண்டு இதான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நான் உங்களை வரவேற்கிறேன். நீங்கள் எங்கள் ஃபேமிலி கூட ஜாயின் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும் சரிங்களா. வீடியோக்குள்ளே டிலே பண்ணாமல் போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நிறைய பேர் நான் ஆன்லைன் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறேன்னா அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நானும் அதை பார்த்தேன். உங்களை எல்லாத்தையுமே இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் என்ன காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன். நிறைய பேர்த்துக்கு இன்ஸ்டாகிராம் ஐடி இல்லை. அதனால இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ கிளாஸோட டீட்டெயில்ஸ், எப்போ கிளாஸ் இருக்கும், எந்த செஷன் இருக்கும், எவ்வளோ செஷன் இருக்கும், ஃபீஸ் எவ்வளோ, ஓகே, எல்லாத்தையுமே நாங்கள் உங்களுக்கு டீட்டெயிலாக அனுப்புகிறோம். உங்களுக்கு அதெல்லாம் கன்வீனியண்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் நம்ம கூட. ஓகே. அண்டு கிளாஸஸ் எதுவுமே ப்ரீ ரெக்கார்டட் செஷன்ஸ் கிடையாது. நான் ரெகுலராக லைவாக உங்களுக்கு கிளாஸ் நடத்துவேன். ஸோ விருப்பம் இருக்கவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்களேன், இந்த போக போக இல்லாட்டி இந்த நாளடைவில் அப்படின்னா ஒரு கிராஜுவல் ப்ராசஸ் அப்படிங்கிறது நம்ம தமிழில் சொல்லும் போதே உங்களுக்கு புரியும். ஓகே. போக போக அவன் புரிஞ்சுக்குவான், போக போக அவன் தன்னை திருத்திக் கொள்வான். ஓகே. நாளடைவில் நீயும் எப்படி வளரணும்னு கற்றுக்குவ, இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம்ல அப்படின்னு என்ன இன்டைரக்ட்லி வி ஆர் சேயிங் தட் இஸ் அ கிராஜுவல் ப்ராசஸ். ஓகே. ஆர் எல்ஸ் கிராஜுவல் ப்ராக்ரஸ். ஒரு கிராஜுவலாக படிப்படியாக முன்னேறது, படிப்படியாக மாறுதல் ஏற்படுறது. அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா போக போக நாளடைவில் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்வதற்கு ஒரு ஃப்ரேஸ் நம்ம வச்சுருக்கோம். அதைத்தான் நம்ம எல்லா வீடியோலையுமே என்ன ஃப்ரேஸை படிக்க போகிறோமோ அதைத்தான் ரூட் வேர்டுன்னு சொல்லுவோம். இதற்கான ரூட் வேர்டு என்ன அப்படின்னா இன் கோர்ஸ் ஆஃப் டைம். ஓகே. இன் கோர்ஸ் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லுங்கள். ஓகே. இன் கோர்ஸ் ஆஃப் டைம் சொல்லி பார்க்கணும் வேகமாக. இன் கோர்ஸ் ஆஃப் டைம், இன் கோர்ஸ் ஆஃப் டைம், இன் கோர்ஸ் ஆஃப் டைம் இப்படி சொல்லி பார்க்கணும். அப்போ தான் நீங்கள் பேசும்போது சரளமாக வரும். ஓகே. சரி பாருங்கள். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா டே பை டே அப்படின்னு சொல்லுவாங்க. வேண்டாம், இன் கோர்ஸ் ஆஃப் டைம் இதை யூஸ் பண்ணுங்கள். நல்ல ஃப்ரேஸு, உங்களுக்கு நல்லாவும் இருக்கும் நீங்கள் பேசுனீங்கன்னா. ஓகே. ஐ கேன் ஃபீல் தட். சென்டென்சஸ் என்ன மாதிரி சென்டென்சஸில் நம்ம யூஸ் பண்ணலாம், என்ன டென்ஸுக்கெல்லாம் இது அப்ளை ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கவலையே இல்லாமல் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். சென்டென்சஸ் நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற சென்டென்சஸ் எது, நார்மல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவீங்களா அதை யூஸ் பண்ணுங்கள் போதும். இம்பரேட்டிவ் வேண்டாம், இம்பரேட்டிவ் வராது, அது செட்டும் ஆகாது சரிங்களா. கொஸ்டின்ஸும் வேண்டாம், இன்ட்ரோகேட்டிவ் வேண்டாம். அப்போது என்ன யூஸ் பண்ணணும், ஸ்டேட்மெண்ட் மட்டும். நம்ம நார்மலாக சொல்கிற சென்டென்சஸ் யூ வில் டூ தேட், ஓகே, ஐ வில் டூ தேட், ஐ வில் ப்ரிப்பேர் மை செல்ஃப், இந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல, இந்த மாதிரி சிம்பிள் சென்டென்சஸ். ஓகே. அடுத்து டென்ஸு, என்ன டென்ஸ் வேணால் போட்டுக்கலாம். உங்களை யாரும் தடுத்து நிறுத்த போகிறது கிடையாது. நோபடி இஸ் கோயிங் டு ஸ்டாப் யூ ஆர் ப்ரிவென்ட் யூ ஃப்ரம் யூஸிங் த வெரைட்டிஸ் ஆஃப் டென்சஸ். யாரும் உங்களை தடுக்க போகிறது இல்லை. என்ன டென்ஸ் வேணால் போட்டு யூஸ் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் செட் ஆகும். அதனால சொல்கிறேன் சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாருங்களேன், போக போக அவன் புரிஞ்சுக்கிட்டான் பாஸ்ட்டாக போயிடுச்சா. போக போக அவன் புரிஞ்சுக்கிறான், நாளடைவில் அவன் புரிந்து கொள்கிறான் ப்ரெசண்ட்டில் வந்துருச்சா. போக போக ஆர்எல்ஸ் நாளடைவில் அவன் புரிந்து கொள்வான் ஃப்யூச்சருக்கு போயிடுச்சா. நீங்கள் என்ன டென்ஸுக்கான யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. தட் இஸ் அப் டு யூ. உங்களோட சினாரியோக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணுங்கள். இதுதான் கான்செப்ட். ஓகே. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு 5-6 எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அதில் உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ ஒரு 5 எக்ஸாம்பிள்ஸ் எழுதி வச்சுருக்கேன், அதை நம்ம பார்ப்போம் சரிங்களா. பாருங்கள், ஃபார்முலா உங்களுக்காக எழுதி வச்சுட்டேன். ரூட் வேர்டு ப்ளஸ் சென்டென்ஸ். இந்த சென்டென்ஸ்லாம் பார்க்கும்போது இங்கே பாருங்களேன், இதை சொல்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு. ஓகே. உனக்கு பழகிரும், அவன் தன்னை திருத்தியிருப்பான், அந்த கிராமம் மிகப்பெரிய நகரமாகியது, நாளடைவில் அவர்கள் உன்னை புரிந்து கொள்வார்கள், நீங்களும் ஆங்கிலம் பேசினீர்கள். இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் தோணும். அதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எப்படி டீகோட் பண்ணலாம். ஆல்ரெடி நீங்கள் டீகோட் பண்ணியிருப்பீங்க என்ன சென்டென்ஸ் வரும் அப்படின்ட்டு. இப்போ நான் உங்களுக்கு சொல்லும்போது அது கரெக்டாக இல்லையா அப்படிங்கிற ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துடுவீங்க. நீங்கள் நல்லா கவனிக்கணும் மக்களே. எந்த சேனல் நீங்கள் பார்த்தாலும் சரி, நான் யாரையும் தடை சொல்ல போகிறது கிடையாது. நீங்கள் அதை பார்க்கக்கூடாது இதை பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு. நீங்கள் எல்லா சேனலும் பாருங்கள், நிறைய கற்றுக்கோங்க. பட் அவங்க சொல்லித்தரக்கு முன்னாடி நீங்களே எழுதி வச்சுக்கோங்க. ஏதாவது ஒன்று ஒரு கான்செப்ட் சொல்லித்தராங்கன்னா அந்த கான்செப்ட் இவர் இதை தான் வச்சு சொல்லித்தர போகிறான்னு சொல்லி எழுதி வைங்க. ஓகேவா. அவர் சொல்லித்தரும்போது நீங்கள் எழுதுனதும் அவர் எழுதுனதும் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள்.
அப்படி மேட்ச் ஆகும்போது அதுலேயே என்ன கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னா உங்களோட எரர் வந்து எவ்வளோ இருக்குது, எவ்வளோ தூரம் நீங்கள் இன்னும் அதை ரெக்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட். ஓகே, இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள். சரிங்களா? ரைட், வாங்க. போக போக உனக்கு பழகிடும். போக போக பழகிருண்டா சொல்லுவோம்ல, போக போக பழகிருண்டா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், போக போக உனக்கு பழகிரும் அப்படின்னா இது என்ன டென்ஸை குறிக்கிறது, எந்த காலத்தை குறிக்கிறது சொல்லுங்கள் சொல்லுங்கள், என்ன காலத்தை குறிக்கும்? சூப்பர், ஃப்யூச்சர் டென்ஸை தான் சொல்லுது அது. சரிங்களா? ரைட். போக போக உனக்கு பழகிரும். அக்கார்டிங் டு த ரூல், அக்கார்டிங் டு த ஃபார்முலா, வாட் வி ஹாவ் டு ரைட் ஃபர்ஸ்ட்? நம்ம எதை ஃபஸ்ட் எழுதணும்? ரூட் வேர்டு. ரூட் வேர்டு என்னங்க? நான் வேறு அனுப்பிச்சி வச்சுட்டேனே. ரூட் வேர்டு என்ன? போக போக அப்படின்னா ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம ரூட் வேர்டு எழுதுகிறோம். இன் கோர்ஸ் ஆஃப் டைம். இன் கோர்ஸ் ஆஃப் டைம். ஓகே, இன் கோர்ஸ் ஆஃப் டைம் உனக்கு பழகிரும். உனக்கு பழகிரும். இந்த பழகுதல் அப்படிங்கிறதுக்காகவே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு வெக்காபுலரி செஷனே போட்டிருக்கேன். ஒரு 5 வேர்டு இருக்கும். அந்த 5 வேர்டில் பார்த்தீங்கன்னா பழகிரும், பழகினார்கள், ஓகே, பழக்க வழக்கம், அந்த மாதிரிலாம் போட்டிருப்பேன். அதை பாருங்கள். சரிங்களா? அது கூட வர ஒரு வேர்டு தான் யூஸ் பண்ண போகிறோம். உனக்கு பழகிரும். ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு என்றைக்குமே ஒரு சென்டென்ஸ் எழுதணும்னா அந்த சென்டென்ஸ் எதில் ஸ்டார்ட் ஆகணும்? சப்ஜெக்டில் ஸ்டார்ட் ஆகணும். சப்ஜெக்டை தொடர்ந்து என்ன வரணும்? வேர்பு வரணும். என்றைக்குமே இதை மைண்டில் வச்சுட்டே பேசுங்க, மைண்டில் வச்சுட்டே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சப்ஜெக்ட் வேர்பு, சப்ஜெக்ட் வேர்பு. ஓகே, இன் கோர்ஸ் ஆஃப் டைம் உனக்கு பழகிரும். உனக்கு, உனக்கு அப்படின்னா யூ, பழகிரும், பழகிரும். இதை வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக அப்படியே பழகிரும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நாம் அந்த யூஸ் டு அப்படிங்கிற வார்த்தை வச்சுருக்கோம்ல, அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இன் கோர்ஸ் ஆஃப் டைம் யூ வில் பி, ஏன்னா ஃப்யூச்சர், யூ வில் பி யூஸ்டு டு இட். அவ்வளோதான், யூஸ்டு டு இட். அது உனக்கு பழகிரும். ஓகே, அது உனக்கு பழகிரும். நீ அது கூட அப்படியே கம்ஃபர்டபுள் ஆயிடுவேன். ரொம்ப சிம்பிள். சொல்லுங்கள் அப்படியே. இன் கோர்ஸ் ஆஃப் டைம் யூ வில் பி யூஸ் டு இட். அப்படியே நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்லணும். கவலைப்படாதடா, டோன்ட் வரி. இன் கோர்ஸ் ஆஃப் டைம் யூ வில் பி யூஸ் டு இட், டோன்ட் வரி. ஓகே, லீவ் இட். இப்போ நீங்கள் சொல்லி பார்க்கணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம். ஓகே, அவன் ஏதாவது ஒன்று கவலைப்பட்டுருக்கான், இல்லை ஏதாவது பற்றி யோசிச்சிட்டே இருக்கா அப்படின்னா நீங்கள் அவங்கக்கிட்ட ஆறுதல் சொல்லும்போது இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணுங்கள். டோன்ட் வரி பிரதர், இன் கோர்ஸ் ஆஃப் டைம் you will be used to it. Okay, you will be used to it. You will come out of this problem. In course of time you will come out of this problem. போக போக நாளடைவில் இந்த பிரச்சனைலேருந்து நீ வெளியில் வந்துடுவ. டோன்ட் வரி. ஓகே, புரியுதா? இவ்வளோதான் இந்த சென்டென்ஸ். என்ன, இந்த சென்டென்ஸுக்கு முன்னாடி ஒரு இன் கோர்ஸ் ஆஃப் டைமை போடுறீங்க, முடிஞ்சு போச்சு. ஃப்ரேஸை மறக்கக்கூடாது, அவ்வளோதான். சரிங்களா? வாங்க. நாளடைவில் ஒரு கமா, ஏன்னா இந்த வார்த்தைகளுக்கு அப்புறம் கமா போடணும். நாளடைவில் அவன் தன்னை திருத்தி இருப்பான். ஃபஸ்ட் நாளடைவில்னா எழுதிடுவோம். இன் கோர்ஸ் ஆஃப் டைம் ரெண்டுத்துக்கு ஒரே மீனிங் தாங்க. இன் கோர்ஸ் ஆஃப் டைமுக்கு ரெண்டுமே தமிழில் அர்த்தம் வரும். போக போக இல்லாட்டி நாளடைவில். இன் கோர்ஸ் ஆஃப் டைம் அவன் தன்னை திருத்தி இருப்பான். அப்போ திருத்தி இருப்பான் அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷில் சொல்லும்போது இதுக்கு முன்னாடி நடத்தின கிளாஸில் என்ன ஃபார்மெட்டில் நம்ம சொல்லணும்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். கேன் யூ ரிமெம்பர் ஆல் தோஸ் திங்ஸ்? அதை உங்களுக்கு ஞாபகத்துக்கு கொண்டு வர முடியுதா? நான் அப்படி பண்ணியிருந்திருப்பேன், அவன் அப்படி பண்ணியிருந்திருப்பான், போயிருந்திருப்பேன், வந்திருந்திருப்பேன். என்ன யூஸ் பண்ணோம்? சூப்பர். சொல்லும் போதே இந்த மாதிரி டேர்மை பார்த்தாலே கண்ணுக்கு வந்துடணும். அது எது? would ப்ளஸ் ஹேவ். வெரி குட், வெரி குட். would have. ஓகே, அவன் தன்னை திருத்தி இருப்பான். சரி, ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் யார்? அவன், ஹீ. ஓகே, சரி, ஸ்மாலில் தானே போடணும். ஹீ என்ன பண்ணியிருப்பான்? திருத்தி இருந்திருப்பான். அப்போ would have போட்டு தான் எழுதணும், வேறு வழி இல்லை. சரிங்களா? he would have திருத்தி இருந்திருப்பான் அப்படின்னு சொல்லலாம். ரெக்டிஃபைன்னு போடலாம், இல்லாட்டி கரெக்டட்னு போட்டுக்கலாம். ஓகே, he would have corrected யாரை? தன்னை. அவன் தன்னை திருத்தி இருப்பான். ஓகே, தன்னைனா யார்? ரெஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன். உடனே ஐடியா வந்துடணும். ரெஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் மை செல்ஃப். ஓகே, he would have corrected himself. ஓகே, அவன் ஒரு தப்பு பண்ணால் நீங்கள் அவனுக்கு டைம் கொடுக்கல. அப்படி டைம் கொடுத்துருந்தீங்கன்னா நாளடைவில் அவன் தன்னை திருத்தியிருப்பான். யூ டிடன்ட் கிவ் ஹிம் டைம். நீங்கள் அவனுக்கு டைம் கொடுக்கல. அப்படி கொடுத்துருந்தால், இஃப் யூ ஹேட் கிவன், இன் கோர்ஸ் ஆஃப் டைம் ஹீ வுட் ஹவ் கரெக்டட் ஹிம்செல்ஃப். நாளடைவில் அவன் தன்னை திருத்தி இருந்திருப்பான். இங்கே கொடுக்கல. புரிகிறதா மக்களே? ரொம்ப சிம்பிள். ஓகே, அடுத்து பாருங்கள். போக போக நாளடைவில் அந்த கிராமம் மிகப்பெரிய நகரமாகியது. இதெல்லாம் சொல்லுவோம். முன்னாடி இப்படி ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சுடா, நாளாக என்னாச்சு, அப்படியே வேறு லெவலாக மாறிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அதுக்கு தான் இந்த சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அது எப்படி இங்கிலீஷில் வருதுன்னு பார்ப்போம்.
போக போக என்னது in course of time அந்த கிராமம் the village. ஏன்னா ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோமா, நிறைய பேர் தட் வில்லேஜ்னு சொல்லுவீங்க, தப்பு இல்லை, சொல்லுங்கள், நோ இஷ்யூஸ். the village என்னவாயிருச்சு, மிகப்பெரிய நகரமாயிருச்சு. ஓகே, அப்படின்னா பாஸ்டில் நடந்த சம்பவத்தை இப்போ நம்ம சொல்ல போகிறோம். ஓகே, ஒன்று உட்டாக வச்சு பார்த்தோம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சருக்கு பார்த்தோம். இப்போ இது பாஸ்ட்லேயும் யூஸ் ஆகுது. சரிங்களா? அப்போ பாஸ்டில் அந்த சிட்டி, அந்த கிராமம் சிட்டியாக மாறிடுச்சு. ஓகேவா? இப்போ கவனிங்க, இந்த வில்லேஜ், இந்த சென்டென்ஸை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, இந்த வில்லேஜ் மிகப்பெரிய நகரமாகியது. grew into a bustling town. வேற லெவல் நகரமாயிருச்சு. த பஸ்லிங், வளர்ச்சி அடைஞ்ச. ஓகே, அப்படியே வேறு லெவல் ஆயிடுச்சுங்க. அதான் பஸ்லிங் டவுனை போட்டிருக்கேன். சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா வேறு லெவல் டவுன் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு ஒரு அபரீத வளர்ச்சி. பாருங்கள், இன் கோர்ஸ் ஆஃப் டைம் த வில்லேஜ் grew into a bustling town. இன் கோர்ஸ் ஆஃப் டைம் த வில்லேஜ் grew into a bustling town. என் கூட சேர்ந்து சொல்கிறீங்க தானே? என் கூட சேர்ந்து சொல்லணும். அப்போ தான் ப்ரனன்சியேஷனும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஓகே, லவுடராக சொல்லி பார்க்கணும். ஓகே, சொல்லுங்கள் இப்போ என் கூட. இன் கோர்ஸ் ஆஃப் டைம் த வில்லேஜ் grew into a bustling town. சூப்பர். அடுத்து, கவலைப்படாத, நாளடைவில் அவர்கள் உன்னை புரிந்து கொள்வார்கள். கவலைப்படாத, போக போக அவங்க உன்னை புரிஞ்சுக்குவாங்க, இல்லாட்டி போக போக நீ அவங்கள புரிஞ்சுக்குவ அப்படின்னு கூட நம்ம சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அதை தான் நம்ம எழுத போகிறோம். கவலைப்படாதே, இதுக்கு ரொம்ப சிம்பிள். டோன்ட் வரி. நாளடைவில், இன் கோர்ஸ் ஆஃப் டைம் என்ன ஆகும்? அவர்கள் உன்னை புரிந்து கொள்வார்கள். ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ், ரொம்ப சிம்பிளான ஒரு ஃப்யூச்சர் சென்டென்ஸ். நான் எழுதுறதுக்கு முன்னாடி நீங்களே சொல்லிட்டீங்க. வெரி குட். அவர்கள், தே வில் அண்டர்ஸ்டாண்ட். யார் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க? உன்னை, யூ. அவ்வளோதான். ஓகே, இப்போ சொல்லி பாருங்கள். டோன்ட் வரி, இன் கோர்ஸ் ஆஃப் டைம் தே வில் அண்டர்ஸ்டாண்ட் யூ. டோன்ட் வரி, இன் கோர்ஸ் ஆஃப் டைம் ஷீ வில் அண்டர்ஸ்டாண்ட் யூ. ஒரு பையன் வந்து லவ் ஃபெயிலியர் உட்காந்து அழுதுட்டு இருக்கான், இல்லாட்டி ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னா இதை கூட நம்ம சொல்லலாம். டோன்ட் வரிடா, இன் கோர்ஸ் ஆஃப் டைம் ஷீ வில் அண்டர்ஸ்டாண்ட் யூ, ஷீ வில் கம் பேக் டு யூ. அப்போ உங்கள்கிட்ட திரும்பி வருவா நாளடைவில். விடு. ஓகே, பாருங்கள். டோன்ட் வரி, இன் கோர்ஸ் ஆஃப் டைம் தே வில் அண்டர்ஸ்டாண்ட் யூன்னு இருக்கா, யூவை முன்னாடி போட்டு தேவை தெம்மா மாற்றி அங்கே போடுங்க. என்ன வரும்? யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் தெம். நீ அவர்களை புரிந்து கொள்வாய். வேறு சென்டென்ஸாக மாறிடுச்சு. டோன்ட் வரி, இன் கோர்ஸ் ஆஃப் டைம் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் தெம். கவலைப்படாத, போக போக நீயே புரிஞ்சுக்குவோம் அவங்கள. யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் தெம். ரைட். அடுத்து வாங்க. போக போக நீங்களும் ஆங்கிலம் பேசினீர்கள். ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கும் இங்கிலீஷ்லாம் தெரியாமல் தான் சொல்லிட்டு இருந்தீங்க. போக போக நீங்களும் இங்கிலீஷ் பேசுனீங்கள்ல, நீங்களும் இங்கிலீஷில் பேசுனீங்கள்ல, அவ்வளோதான். அந்த சென்டென்ஸ் நம்ம எழுத போகிறோம். போக போக என்ன? இன் கோர்ஸ் ஆஃப் டைம். ஓகே, நீங்களும். அப்போ என்ன பண்ணலாம்? ஈவன் யூ. ஓகே, ஆங்கிலம் பேசினீர்கள். ஈவன் யூ ஸ்போக் இங்கிலீஷ். இன் கோர்ஸ் ஆஃப் டைம் ஈவன் யூ ஸ்போக் இங்கிலீஷ். ஒரு சில சொல்லுவீங்க ஸ்போக் இன் இங்கிலீஷ் தானே வரும் அப்படின்ட்டு. ஆங்கிலத்தில் போடல, ஆங்கிலம் தான் போட்டிருக்கேன். ஐ ஸ்பீக் இங்கிலீஷ், நான் ஆங்கிலம் பேசுகிறேன். ஓகே, ஐ ஸ்பீக் இங்கிலீஷ், நான் ஆங்கிலம் பேசுகிறேன். அவ்வளோதான். சரி, இங்கே வாங்க. இன் கோர்ஸ் ஆஃப் டைம் ஈவன் யூ ஸ்போக் இங்கிலீஷ். நாளாக ப்ராக்டிஸ் பண்ணி நீ இங்கிலீஷில் பேசணும்ல, அவ்வளோதான். எல்லோரும் இங்கிலீஷில் பேச முடியும். புரியுதா? அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிள். ஓகே, இந்த மாதிரி ஒவ்வொரு ஃப்ரேசஸை நீங்கள் உங்களோட வாக்கியத்தை கூட இணைத்து பேச ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா இன் கோர்ஸ் ஆஃப் டைம் யூ வில் ஹாவ் அ வண்டர்ஃபுல் லாங்குவேஜ். போக போக உங்கள்கிட்ட ஒரு சூப்பர் லாங்குவேஜ் இருக்கும். உங்களோட லாங்குவேஜ் வேறு லெவலாக இருக்கும். ஓகே, ஹோம்ஒர்க் போயிடலாமா? ஹோம்ஒர்க் பாருங்களேன். 4 ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். நிறைய பேர் நல்லா ஹோம்ஒர்க் பண்ணுறீங்க. அந்த ஹோம்ஒர்க்கை பண்ணிவிட்டு மற்ற வீடியோவில் இருக்க டவுட்டை வந்து அப்படியே கொஞ்சம் கேட்க ஆரம்பிக்கிறீங்க. நான் இந்த ஹோம்ஒர்க் பண்ணேன், எனக்கு அதில் டவுட் வந்துச்சு அப்படின்ட்டு. வெரி குட். ஹோம்ஒர்க் பண்ண தான் உங்களுக்கு நிறைய கேள்விகள் வரும், நிறைய டவுட்ஸ் வரும். நிறைய டவுட்ஸ் வந்து நீங்கள் நிறைய கற்றுக்குவீங்க. டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். சரிங்களா? 4 இருக்குது பாருங்கள். நாளடைவில் அவன் நல்லவன் ஆயிடுவான். நல்லவன் ஆனான். நாளடைவில் அவன் நல்லவன் ஆயிட்டான். ஓகே, பாஸ்ட்டு. போக போக அவள் அதிகம் பேசுவாள். போக போக அவள் ரொம்ப பேசுவாள். நாளடைவில்
இதோட விலை உயரும். நாளடைவில் இதோட விலை அந்த இது எது வேணா இருக்கலாம். நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் கூட போட்டு யூஸ் பண்ணுங்கள், நோ ப்ராப்ளம். போக போக நானே அனைத்தையும் கற்றுக்கொண்டேன். நானே, யாரோட ஹெல்ப் இல்லை, போக போக நானே கற்றுக்கிட்டேன் எல்லாத்தையுமே. இதுதான் உங்களுக்கு ஹோம்ஒர்க். ஓகே, இதற்கு சரியான ஆங்கில வாக்கியங்களை நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க, நான் பார்த்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களும் பயனெடுத்து கொள்ளட்டும். இதுதான் உங்களோட ஃபஸ்ட் விசிட்டாக இருக்கும். ஆனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.